கர்த்தருடைய மகா பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என்றும் ரட்சகனுமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு, என் சபையை நான் கட்டுவேன். இவ்வளவுதான் சத்தமா? இந்த சபை யாருடையது சொல்லுங்க? யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன். இதை தான் கடந்த நாட்கள் நாம் கேட்டோம். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று நாம் பார்த்தோம். அந்த என் சபையை, அப்போ சபைனா என்ன என்ற சில நாட்களாக நாம் கேட்டு வருகிறோம். இன்றைக்கு சபையை குறித்ததான வெளிப்பாடு. ஐயா, என்ன ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போறோம், வந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமையானா ஆராதனைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம். ஆனா மற்ற எல்லா நாட்களிலும் சர்ச்சுக்கு நம்ம யாருமே வர்றதில்லை. நீங்க பாருங்க, இன்னைக்கு எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க கோயிலில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துட்டே இருக்கும். கார்த்திகை, மார்கழி, தை, பௌர்ணமி, அமாவாசை, ஏதாவது ஒரு விசேஷங்கள் அவங்களுடைய ஆலயங்கள் கோயில்களிலே நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் நம்முடைய சபை மக்கள் மட்டும்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவர் இங்கே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பதினாலே மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம வீடுகளில் இருந்து நம்ம மனம் போன போக்கை போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா ரொம்ப நீதிமானா வந்து சபையில உட்கார்ந்து ஜெபிக்கிறது என்ன, வேதம் வாசிக்கிறது என்ன, இப்படி நம்ம வந்து விடுகிறோம். ஆனால் பைபிள் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி, அப்ப சபை எதற்காக என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். சபை என்பது ஆண்டவர் எதற்கு அடையாளமாய் இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சபையை எதற்கு அடையாளமாய் காண்பிக்கிறார் என்றால், நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களுக்கு ஈக்குவலா ஆண்டவர் காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சபை என்பது இங்க யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடுத்தது அடிமைகள் என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை. எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நன்றாக கவனிங்க. சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபை என்பது ஆண்டவருடைய சரீரம். இந்த சபை என்பது தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். கவனிங்க. இங்க ஒருத்தர் கையா இருப்பாருங்க, ஒருத்தர் கையா இருப்பாங்க, ஒருத்தர் விரலா இருப்பாங்க, ஒருத்தர் காலா இருப்பாங்க. ஒருத்தருடைய உடல் அவயவம் எப்படி இருக்கிறதோ எல்லா அவயவங்களும் ஒன்றிணைந்து ஒரு சரீரமாய் இருப்பதை போல ஒருவன் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அவன் சுயாதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. அப்ப உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பெரியவன், சிறியவன் எல்லாருமே ஒரே ஞான ஸ்நானத்திற்குள்ளாகவே ஒரே ஆவிக்குள்ளாகவே தீர்க்கப்படுகிற ஒரே இடம். சத்தமா சொல்லுங்க, சபை. இந்த சபையை தவிர, இந்த சர்ச்சை தவிர, எக்லீசியா என்று சொல்லி நம்ம எக்லீசியா அப்படின்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை. அப்போ நல்லா கவனிங்க. ஆலயம் என்பது இன்னைக்கு நிறைய இருக்கு, ஆனா சபை என்றது நல்லா கவனிங்க. எருசலேம் தேவாலயத்தை பற்றி தான் பைபிள் சொல்லுகிறது. ஆனா பைபிள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே புதிய ஏற்பட்ட சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட யாரெல்லாம் கழுவப்பட்டார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உங்களுக்குள் வாசமாய் இருப்பதினாலே நீங்களே அந்த ஆலயம். நீ ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால்
பிதாவாகிய தேவன் உங்களையும் கெடுப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்க. ஹல்லேலூயா. பைபிள் எதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் பாருங்க, வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் ஆமென் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆலயமாய் வைத்திருக்கிறார். பிரதர் கவனிங்க, ஆலயத்தை ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏயா நீ பரிசுத்தமா இருக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல வலது கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவங்க தான் தேவனுடைய ஆலயமாய் இருப்பார்கள். அப்ப கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் இல்லை என்றால் அவன் அசுத்த ஆவி அவனுடைய சரீரத்தில் இருக்கும். சரி, கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்க வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தமா இருக்க வேண்டும். சரிங்களா? ஏனென்றால் அவர் சொல்ற நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். கரெக்டா? நல்லா கவனிங்க. இன்றைக்கு உலகத்தில் ஆலயங்கள் நிறைய இருக்கும். அந்த ஆலயங்களை பைபிள் சொல்லல ஆலயம் என்று சொல்லி இன்றைக்கு நன்றாய் கவனிங்க. அவர்களுக்கு ஜாதி இருக்கு. இந்த ஜாதியில் உள்ளவன் இந்த ஆலயத்துக்குள் வர முடியாது, இந்த ஜாதியில் உள்ளவன் இந்த கோயிலுக்குள்ள வர முடியாது, இந்த பெண்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது இருக்கிறது. இது என்னுடைய ஸ்தலம் என்று சொல்லி ஒவ்வொருவராய் ஜாதிக்கு ஒரு ஆலயங்கள். நன்றாய் கவனிக்கிறீங்களா? ஜாதிக்கு ஒரு கோயில். இந்த ஜாதியினர் உள்ளே வர முடியாது, இந்த ஜாதியினர் நமஸ்காரம் செய்ய முடியாது, இந்த ஜாதியினர் இந்த பூஜைகளை அவர்கள் செய்ய முடியாது, இந்த ஜாதி உள்ளவர்கள் இந்த வேலை செய்ய வேண்டும், இந்த ஜாதி உள்ளவர்கள் இந்த தொழில் செய்ய வேண்டும், இந்த ஜாதி உள்ளவர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும். பூக்கற்றவன் பூக்கட்டித்தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குல தொழில் ஒன்று வச்சுட்டாங்க. கவனிக்கிறீங்களா? உலகம் ஜாதிக்கத்தக்க வேலை, உலகம் ஜாதிக்கத்தக்க கோயில்கள், உலகம் ஜாதிக்கத்தக்க தெய்வங்களை தேடிக்கொண்டார்கள். ஆனா நீங்களும் நானும் ஹலோ நீங்களே அந்த ஆலயம். பிரதர் நீங்க தேவ ஆலயமா? உங்களைத்தான் ஆவியானவர் கேட்டார், நீங்க தேவ ஆலயமா? அப்ப கர்த்தருடைய ஆலயம்னா நீங்க பரிசுத்தம் உள்ளவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? அவருடைய ஆவி. ஐயா எனக்குள்ளே குடி என்னால விட முடியல, பாவம் என்னால விட முடியல, இச்சை என்னால விட முடியல. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு நீ ஏன் ஆலயத்தை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேங்கிற. இன்னைக்கு நிறைய குடும்பமும் குடியும் கெட்டு போயிருக்கு, குடித்தனமும் கெட்டு போயிடுச்சு. என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஆசீர்வாதம் இல்லை, நிறைய வீடுகள்ல பணம் வரல, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, ஆசீர்வாதமா இருக்க முடியல, பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, குடும்பம் ஒன்றா இருப்பதில்லை, ஒன்னா வியாதி, ஒன்னா சண்டை, ஒன்னா கசப்பு, ஒன்னா வருத்தம், ஒன்னா பிரிவினை, ஒரே போராட்டம். என்ன காரணம்னா உள்ளுக்குள்ள என்ன ஆவி உள்ள இருக்குங்க? அட சொல்லுப்பா, என்ன ஆவி உள்ள இருக்கு? சத்தமா சொல்லு. ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்ப சண்டை போடுறது அசுத்தாவி உள்ள இருக்கு, கோபப்படுறானா அந்த கோபத்தின் ஆவி உள்ள இருக்கு, பொறாமப்படுறானா பொறாமையின் ஆவி உள்ள இருக்கு, அவன் பெருமை இருக்குன்னா பெருமையின் ஆவி உள்ள இருக்கு, நான் தான் அப்படிங்கிறவன் அவன் உள்ள இருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே பொய் பேசினா அந்த பொய்யின் ஆவி உள்ள இருக்கு, பெருமையா பேசினா பெருமையின் ஆவி. அப்ப பைபிள் சொல்லுது நீ என்னுடைய ஆலயமா இருக்கணும்னா, நான் உன் மேல இருக்கணும்னா நீ தான் என் ஆலயம்னா. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாம் ஆண்டோடைய ஆலயங்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க பிரதர். மனிதன் கோயிலை தேடி போகிறான். இன்னைக்கு மனதை கோயிலாக வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, நீனே அந்த கோயில்.
நீனே அந்த டெம்பிள், நான் தான் உன் கூட வாசமா இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் வாசம். அப்ப நான் கேட்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவன் போய் பேச மாட்டான், பரிசுத்தமா வாழ்வான், அவன் ஜெபிப்பான், வேத வாசிப்பான், ஆராதிப்பான், ஆண்டவரை தேடி வருவான், அதிகாலை எழும்புவான், வேதத்தை வாசிப்பான், உபவாசம் பண்ணுவான், பரிசுத்தமாவே வாழ்வான். அவனுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. சூரியன் தன் கடமையை செய்கிறது, சந்திரன் தன் கடமையை செய்கிறது. சூரியனுக்கு கட்டளை கிழக்கிலிருந்து மேற்க உதிக்கணும். என்னைக்கு அவன் மேற்கிலிருந்து கிழக்கு வந்திருக்குதா? கிடையாது. கிழக்குல உதிக்கணும்னு சொன்ன அந்த கட்டளை இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனாலும், ஜப்பானுக்கு போனாலும், இந்தோனேஷியாவுக்கு போனாலும், ஆப்கானிஸ்தான் போனாலும் கிழக்குல தான். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், இது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னா அது எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அது கீழ்ப்படியுது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. ஆண்டவர் வாயில்லாத ஒரு படைப்பை படைத்தார். படைக்கப்பட்டவைகள் எல்லாம் சொல் பேச்சு கீழ்ப்படியது. ஆனா அவரை போல படைத்த நம்ம ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதே இல்லை. என்னை போல ஒருவனை உருவாக்குனதுன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். மனுஷனை ஆண்டவர் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலாகும் தம்மை போலவே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். ஹலோ, நல்லா கவனிங்க. ஆண்டவர் படைத்த மனுஷன் எல்லாருமே அவருடைய உருவங்க, அவருடைய சாயலுங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காலை நீங்க மிதிச்சிட்டீங்கன்னா, சிலதெல்லாம் மிதிச்சு அதுக்கு பாட்டுக்கு போகும். பஸ் ஏறுனா அது பாட்டுக்கு 2 கால்ல என்ன 4 கால்லயே மிதிச்சுட்டு, மிதிக்கலினாலும் வேணுனே மிதிச்சுட்டு ஏறும். அதை பத்தி சொல்ல. மனிதனா பிறந்தவன் தெரியாம கால் பட்டுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? உன்னை இன்னும் மிதிப்பேன் நான் மிதிப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? யார் சொல்ல சொன்ன அந்த சாரிய? தெரியாம அவன் கைப்பட்டுச்சுனாவோ கால் பட்டுச்சுன்னா இந்த சாரி கேட்கறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா, பைபிள் சொல்லுது ஒவ்வொருவரையும் அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ கருப்பா இருந்தாலும் என்ன, சிவப்பா இருந்தா என்ன, நெட்ட கொட்டை குட்டை எப்படி இருந்தாலும் அது மேட்டர் கிடையாது. நாம் எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு. நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய சாயல். யாராவது உங்களை பார்த்து நீ கருப்பா இருக்கேன் சொன்ன சொல்லு, நான் ஏசப்பாவுடைய சாயல்ல இருக்கிறேன்னு சொல்லு. யாராவது நீ ஒல்லியா இருக்கேன்னு சொன்னா சொல்லு, நான் ஏசப்பா சாயல்ல இருக்கேன்னு சொல்லு. யாராவது உன்னை ரொம்ப பணக்காரன் இல்லை, நீ ஏழையா இருக்கேன்னு சொன்ன சொல்லு, நான் ஏசப்பாவுடைய உருவத்தில் ஆண்ட உருவாக்கி. இப்படி சொல்லி பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நான் யாருக்கும் வேண்டாம் இப்படியே சொல்லாதீங்க. அவர் என்னோடு கூட இருக்கு, அவர் எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. நாம் யாருடைய உருவத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க? யாருடைய உருவத்தில் இருக்கிறோம்? அப்ப தேவன் கெட்ட வார்த்தை பேசுவாரா? தேவன் சண்டை போடுவாரா? தேவன் கேவலமா பேசுவாரா? தேவன் பொறாமப்படுவாரா? தேவன் பெருமைப்படுவாரா? தேவன் யுத்தத்துக்கு போய் நிப்பாரா? அவன் கெடுட்டு நினைப்பாரா? இல்லைங்க. நம்ம அவருடைய உருவங்க. அவர் பெண்ணை பார்த்தா கூட அங்க பாவம் என்ன வராது. ஏன்னா அது ஒரு தேவ சாயல். ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பெண்ணை பார்த்தோன்னு பாவம் உள்ள வருது அப்படின்னா, அவனுக்குள்ள அந்த ஆவி உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, ஒரு பையனை பார்த்தோன்னா ஏன் கண்ணு மாறுதுன்னா, உனக்குள்ள அசுத்த ஆவி இருக்கும் போது அந்த பெண்ணை பார்த்தோன்னே இல்லை அந்த பையனை பார்த்தோன்னு அறியாமையே உன்னுடைய மைண்ட் டைவர்ட் ஆகுது. சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன், என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் சொல்றத நானே கேட்க மாட்டேன். அது யாரு? நான் யாரு கேட்க மாட்டேன். இது யாரு? இது சொல்லுங்க. உங்களைத்தான் கேட்கிறேன். சண்டைக்கு நிக்கிறீங்கள, என்ன நான் வேண்டாம், நான் வேற மாதிரி ஆயிருவேன். அது யாரு? அந்த வேற மாதிரி ஆகிறது. அப்ப இப்ப இருக்கிறது ஆளு யாரு? ஒரு மாதிரி பாக்குறீங்க, அப்படி பேசிட்டு இருப்பீங்களாட்டு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்துச்சுன்னா வாயில என்ன வருதுன்னே தெரியாது. அப்ப என்ன வாயில வச்சிருக்கிற? அதை துப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்போ மனுஷன் பாருங்க, அவ எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணும் விரும்புறான். ஆனா பைபிள் உங்களை படைத்தது அவர் தேவாலயமாய் படைப்பதற்கு. அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டது. ஆண்டவர் சொன்னான், இடித்து இது 3ஆம் நாள் கட்டுவேன், இடித்து கட்டுவேன் சொன்னது அவர் எருசலேம் தேவாலயத்தை சொன்னான்னு சொல்லி அந்த பரிசேயரும் வேதபாரர்கள் நினைச்சாங்க அந்த ஆலயம் இயேசு தன்னை குறித்து சொன்னாரு. இவ்வளவு பெரிய ஆலயத்தை நீ
டெம்பிள போய் பார்க்க போறியே, இவைகளை நான் பார்க்க வரல, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும்னாரு. அப்ப ஆண்டவர் யாரை சொன்னார்னா, என்னையும் தன்னை சொன்னதை அவர் உங்களை என்னையும் ஆமென் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு ஆமென் மூன்றாம் நாள் உயிர் தெழுவதை குறித்து தான் சொன்னாரு. நல்லா கவனிங்க. அப்படி ஆலயத்தை தேடணும்னா நம்ம எங்க போய் தேடணும்? ஆண்டவருடைய ஆலயத்தை எருசலேமில் தேவாலயம் கட்டப்படல, இன்னும் அது இடிக்கப்பட்டாயிற்று. முதல் ஆலயம் சாலமோனினால் கட்டப்பட்டது, அதை நேபுகாத்நேச்சர் மூலமா இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆலயம் கட்டப்படும். கட்டுவதற்கு அதே ஒலிவ மலையில தான் ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி ஆமென் சகரியால பார்க்கிறோம். நான் கண்பான கத்துட்ட பிள்ளையே, அந்த கடைசி தேவாலயம் கட்டப்பட துவங்கும் போது இயேசு வருவாராம். அல்லேலூயா. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம், நம்ம இந்த இடத்துல நிற்போம். அப்போ தேவ ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றார், என் சபை வாசித்த வசனத்துக்கு திரும்பி வரலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், எப்படியெனில் சரீரம் ஒன்றுதான், அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. அப்ப கிறிஸ்து அவர் நம்முடைய தலையாயிருக்கிறார். தலையாகிய கிறிஸ்து இந்த சபைக்கு, இந்த சரீரத்துக்கு தலை. ஏங்க ஹலோ, இந்த தலையை வெட்டிட்டா இந்த பாடிக்கு ஏதாவது வேலை இருக்கா? சொல்லுங்க. தலையை வெட்டினதுக்கு அப்புறம் இவன் முண்டத்தை வச்சு இந்த பாடியை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? வாய்ப்பே இல்லை. அப்ப இங்க இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ். இங்க பிரெயின், இதை வெட்டிட்டோம்னா இந்த சரீரத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்பதான் கிறிஸ்துவாகிய தலை, அவர் நமக்கு தலையாயிருக்கிறார். நாமெல்லாம் அவயவங்களாயிருக்கிறோம். ஒருத்தர் பெருவிரலா இருப்பாரு, ஒருவர் ஆள்காட்டி விரலா இருப்பாரு, அப்புறம் மோதிர விரலா இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த விரல்களை போல நாம் அவரோட இணை, எப்படி இந்த கை விரல் எப்படி கைகளோடு இணைந்து இருக்குதோ, இந்த முட்டி எப்படி இந்த ஷோல்டரோட இணைந்து இருக்குது, இந்த ஷோல்டர் எப்படி இந்த சரீரத்தோடு இணைந்து இருக்கிறதோ, அப்படி தான் நம் எல்லாம் சபை என்பது இணைந்த கைகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆலயங்கள். ஆனால் இங்கே சபை கூடி வருகிற இடம் நாம் யூதர் என்று இல்லை. நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த பாஷை பேசுறவனா இருந்தாலும், ஹிந்தி பேசுறவன் இருக்கலாம், மலையாளம் பேசுறவன் இருக்கலாம், ஆந்திரா தெலுங்கு பேசுறவன் இருக்கலாம், என்ன பாஷை பேசினாலும் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிறோம். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அல்ல. நீ எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தம் உன் பாவங்களை மன்னித்து அவருடைய சபைக்குள் ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டவனை ஆண்டவர் சபைக்குள் சேர்த்துகிறார். நீங்க யோசித்து பாருங்க. நீங்க வேற ஜாதியை சார்ந்தவர், உங்க அப்பாவுடைய பேர் வேறு, உங்களுடைய தாயினுடைய பேர் வேறு, உங்கள் குடும்பம் வேறு, நீ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள். ஆனால் இந்த சபைக்குள் வரும் பொழுது ஒரே சரீரத்துக்குள்ள இணைக்கப்பட்டதை போல நாம் எல்லாரும் ஒரே சரீரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த சரீரத்தின் மூலமாய் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்படின்னா ஒரே தாகம் தீர்க்கப்படுவது, ஒரே ஆவியின் தாகம் தீர்க்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கவனிக்கிறீங்களா? எங்க மழை எல்லாத்துக்கும் பெய்தா இல்லையா? சொல்லுங்க. மழை ஏழை பணக்காரன் பார்க்கறது இல்ல, மழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கறது இல்ல. மழை தண்ணீர் யாருக்காவது ஜாதி பார்த்து தண்ணி வருதா? அட சொல்லுங்களேன். சூரியன் எங்க ஜாதி பார்த்து சூரியன் உதிக்குதான்? இல்லைங்க. எல்லாருக்கும் ஒன்றாயிருப்பதை போல இயேசு கிறிஸ்துவர் நமக்காக, அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டோம், அவருடைய வசனத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், அவருடைய ஆவியினாலே நாம் மீட்கப்பட்டோம். இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த சரீரமாகிய இந்த சபையிலே நாம் ஒரே ஆவிக்குள்ளே நம்ம பானம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். பைபிள் அதை தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க. இங்க எல்லாருக்குமே ஒரே ஆமென் கர்த்தருடைய பந்தியிலே அப்பம் எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? அவருடைய ஞான ஸ்நானம் எடுத்து அவருடைய சரீரத்திலே, சபையாகிய சரீரத்துக்குள்ள யாரெல்லாம் இணைக்கப்படுகிறார்களோ, பிரதர், ஞான ஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதர். பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி நீ ஞான ஸ்நானம் பெறாமல் இருந்தீனா நீ சபைக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப இந்த முழுகு ஞான ஸ்நானம் பெறுவது எதுக்கு? ஏதோ இவங்க எல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க, அதனால இவங்க எல்லாம் திருவிருந்து எடுக்கும்போது நம்ம எங்க வெளியே போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா பரலோகத்தை விட்டு வெளியே போன மாதிரி.
ஞானஸ்நானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஞானஸ்நானம் இல்லாம ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. ரட்சிக்கப்படாம ஒருவன் சபைக்குள்ள வர முடியாது. ஞானஸ்நானம் பெறாம பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பரலோகத்துக்கு போகணும்னா ஞானஸ்நானம், அந்த பரலோகத்தில் உள்ள பிரவேசிக்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னங்க, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க. அப்போ காண்கிறது என்பது எதை காண்பிக்கிறது? ஞானஸ்நானம். முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் பரலோகத்தை பார்க்கலாம். ஆனா பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பெறாம இருந்தீன்னா, ஹலோ, உள்ள என்ட்ரி பாஸ் கிடைக்காதுங்க. நீங்க நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம உட்கார்ந்து இருக்கீங்க. அதனையா பரிசுத்தாவின் அபிஷேகம்? ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஹalleluya. பேப்டிஸ்ட் ஜான் அப்படியே சொல்றாரு, நான் இப்ப என்ன செய்றேன்? ஜலத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார். அவள் எப்படி செய்வாரா? ஆவியிலும் ஆமென் அக்னியினால உனக்கு என்ன செய்வாரு? கொடுப்பாருன்னாரு. ஹalleluya. வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? வாசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், வேகமா திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், ஆமென், எடுத்துட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கல என்ன பாருங்க, விட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க பரலோக ராஜ்யத்தை. ஞானஸ்நானம் நான் கொடுக்கலாம், ஆனா பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நான் கொடுக்க முடியாது. புரியல தானே பிரதர்? கவனமா கேளுங்கிறேன். ஞானஸ்நானத்தை ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஊழியக்கார ஆண்டவரா அபிஷேகிக்கப்பட்ட மெய்ப்பன் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். எல்லாருமே கொடுக்க முடியாது. மெய்ப்பன், சபையினுடைய மெய்ப்பன் ஞானஸ்நானம் கொடுக்கலாம், சுவிசேஷம் கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் ஊழியக்காரன் சபை மெய்ப்பன் கொடுக்கலாம், ஆனா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், புரியுதா புரியலீங்களா? பரிசுத்த தேவன் தான் கொடுக்க முடியும். அததான் சொல்றாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர். பிரதர், நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும் கைகளை உயர்த்துவார் இல்லையா சொல்லுங்க. முழுகி ஞானஸ்நானம் பெற்றவங்க ஓகே, கை உயர்த்தி. ஞானஸ்நானம் எடுத்து, ஆமே, சரி. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் கீழே நல்ல சகோதரிகள் நல்லா கை உயர்த்துங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஐயா நான் பெற்றுட்டேன்னு. அல்லேலூயா. சரி, கீழே. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலைன்னா பரலோகத்தினுடைய என்ட்ரி கிடையாது உங்களுக்கு. ஐயா எத்தனை நாள் சர்ச்சுக்கு வந்தனே, நீ யாரோன்றுவாரு. ஏன்? பேப்டிஸ்ட் ஜான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்ப நீங்க நல்லா எதுக்கு ஜெபிக்க போறீங்க தெரியுமா? எனக்கு வீடு வேணும், இடம் வேணும், கார் வேணும், நகை வேணும், பொண்ணு முரலும் பொருள் இதெல்லாம் கிடைச்சிரும். ஆனா பரிசுத்தாவி இங்க காசு கொடுத்தா கிடைக்காது. ஞானஸ்நானத்தை பாவத்தை விட்டா கிடைச்சிரும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை கிடைக்கணும்னா நீ அவருக்காக காத்திருக்கணும். நம்ம தான் லேட்டா வர்றோமே, அப்புறம் எங்க போய் காத்திருக்கிறது? வீட்டுல என்னைக்காவது பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? அவன் என்னமோ வளர்றான், நமக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன கீச்சு கீச்சு கத்தரா, புரிய மாட்டேங்குது. சார், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வர்றாருன்னா அவன் பரலோகத்திலிருந்து ஒரு அக்னியோட ஒரு தூதன் அவனை கத்த நிரப்புறாரு. இவ்வளவுதான் சத்தமா? அதுக்கு தான் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே சபை அல்ல, பெந்தேகோஸ்தே 50வது நாள், அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில 120 பேர் மேல இறங்கினார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்குதா? நீ நான் எடுக்கிற ஞான ஸ்நானத்தை நீ எடுத்துடலாம், ஸ்நானம் நீ எடுக்கலாம். நான் எடுக்கிற கொடுக்கிற திருவிருந்தை நீ எடுக்கலாம்.
ஆனா பிதாவுடைய வலது பரிசத்தில் அமரணும்னா அவருடைய அருள் இல்லாம உள்ள மேல போய் உட்கார முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே? ஒருவேளை உங்களுக்கு வேண்டும் நினைச்சீங்கன்னா அந்த பவர், காட்ஸ் பவர், ஓ ஹalleluya, அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி வெறும் இங்க கையை தட்டி பைத்தியங்கள் நினைக்காதீங்க, ஏதோ உளறாங்க நினைக்காதீங்க. இங்க கையை தட்ட தட்ட பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. ஆவியானவருடைய ஆவாமே எங்க பரிசுத்த ஆவியான எங்க இருக்கிறாரோ அங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். பரிசுத்த ஆவியான வருகிற நேரத்தில் அசுத்தங்கள் அலறி ஓடும். பரிசுத்த ஆவி வருகிற இடத்தில் ஆமே அசுத்தங்கள் ஓடும். பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்தில் பிசாசு வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? ஜான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் கொடுக்கிற ஸ்நானத்தை நான் கொடுத்துடலாம், ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கும் கூட நான் தகுதி இல்லை, அவர் என்றிலும் பெரியவர். என்ன பின்னாடி ஒருவர் வருகிறார், பரிசுத்த ஆவியானவரோடு வருகிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை பாப்டிஸ்ட் ஆமென் எடுத்திருப்பீங்க, ஞான ஸ்நானத்தை நீங்க எடுத்திருப்பீங்க பிரதர், நீங்க கர்த்தருடைய பந்தியில வந்துடலாம், சபைக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா அந்த ஆவிக்குள்ள வரணும் வந்தவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதுக்கு பைபிள் இருக்கு பாருங்களேன், எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமே. ஆமென். 3ஆம் அதிகாரம் வாசிமா. ஆமென். 5ஆம் வசனத்தை வாசிப்பா. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் என்ன செய்ய மாட்டானா? பிரவேசிக்க மாட்டானா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், நல்லா கவனிங்க. ஆமே, சாரி, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சபையை எதிர நிரப்புறாருன்னா பரிசுத்த ஆவி. அப்ப நீ யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானத்தை பெற்றுட்டீங்க, ஆனா நான் கொஞ்ச நாள்ல நீ என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினுடைய ஞான ஸ்நானம். பிரதர், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் பெறாதவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவி ஞான ஸ்நானம் வேண்டும் என்று சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம், ஆண்டவர்களை பார்க்கட்டும். பிரதர், இந்த உலகத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஞானஸ்நானம் வேணும்? பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் வேணுமான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. கையை தூக்கினா கொடுப்பாருப்பா. உங்களை தான் பிரதர் கேட்கிறாரு. கையை கீழே போடுங்க. நாளைக்கு நான் வந்து மேலே நின்று கணக்கு கேட்கணும். நீ கீழே பார்த்துட்டு இருப்பேன், நான் மேலே போகும்போது கேட்பார், ஏன் அவனை விட்டுட்டு வந்தேன் பாரு. தயவு செய்து மனைவிமார்கள் அபிஷேகம் பற்றியா புருஷனுக்காக சோமன் ஆரம்பிச்சிரு. ஆண்டவரே, கடைசி கால முத்திரை தரிக்க போறாங்க. இப்ப பெட்ரோல் இல்லைன்னு எல்லாரும் போய் வண்டியில் நிற்கிறான், சிலிண்டர் தூக்கி நிக்கிறான், சோறு கிடைக்காது, என்ன பண்ணுவேன்? அரிசி கிடைக்காது, அவன் முத்திரை இருந்தாதான் அரிசி கிடைக்கும், என்ன பண்ணுவீங்க? இப்பவே ஐடி கம்பெனியில 100% இருக்கிறவன 80% வெளியே தள்ளிட்டான், 20% தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கோம்னு? கடைசி காலத்தில் இருக்கோம்னா இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு கிடையாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோட்டல்ல சாப்பாடு இல்லைன்னு போர்டு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாஸ்டல்ல சாப்பாடு வெறும் புழுங்க அரிசியை போட்டு அவன் சாப்பாடு கொடுக்குற சாப்பாடு தான் திங்கணும், எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? தோசை ஊத்தாப்பம், ஆனியன் தோசை, முட்டை தோசை, ஆனியன் புரோட்டா எதுவுமே கிடையாதுன்ட்டான். சப்பாத்தி எதுவுமே கிடையாது, பூரி கிடையாது, உனக்கு எண்ணெயினால் உண்டாக்கப்பட்டு எதுவுமே கிடையாது, சிலிண்டர் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான். இதுல உடனே ஏசி இன்னைக்கு வருவார் நினைக்காதீங்க. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்க அறிவிக்கப்படணும், அப்ப ஆண்டவர் வருவாராம். பிரதர், நீங்க சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கல பிரதர், இன்னைக்கு தயவு செய்து சீரியஸா உட்கார்ந்துடுங்க பிரதர். ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம் நினைச்சிடாதீங்க பிரதர். நீங்க பரலோகம் போகணும், இவ்வளவு தூரம் கத்திட்டு கிடக்குறேன், மேல என்ட்ரி போடணும்ப்பா. ஆமாப்பா,
ஏதோ நீங்க வந்துட்டீங்க பரவாயில்ல, ஒரு சேருக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு நினைக்கலப்பா. அங்க சேர் பிடிக்கணும்ப்பா. எனக்கு அதுதான் முயற்சி. அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு கூவி கூவி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளைக்கு நான் போனேன்னா ஏன் அவங்கள கூட்டிட்டு வரல எங்கிட்ட கேட்க மாட்டேன். நீங்க என்ன நினைச்சிட்டீங்களா? எனக்கு என் ஆத்துமா தான் உத்தரவாதம். ஏன் இந்த அம்மாவையே நான் கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஆத்துமாவுக்கு அவங்க கூட்டிட்டு போனா சரி. என் பிள்ளைக்கு சொல்லத்தான் சொல்லியிருக்காரு, என் மனைவிக்கு சொல்லதான் சொல்லி இருக்கிறாரு, சபைக்கு சொல்லதான் சொல்லி இருக்காரு. கேட்கிறவருடைய இருதயம் தான் அவன் ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிக்கப்பட்டவன் யாரு? எங்க அப்பா ஞானஸ்நானம் பெற்ற நான் மேல உள்ள வந்துடலாம்னு முடியாது. எங்க அம்மா மனைவி ஞானஸ்நானம் பெற்றுட்டா, அபிஷேகம் பெற்றுட்டா, அந்த அபிஷேகத்தை நானும் வரலாம்னா முடியாது. அங்க ஒரே ட்ராக், உங்க பேர்ல ஒரு ட்ராக் இருக்கும், அந்த ட்ராக்ல தான் போக முடியும். அந்த வரிசைப்படி தான் எழும்ப முடியும். எப்படி ஒரு மரணம் ஒரு மனுஷனுடைய வீட்டில் ஒருத்தன் செத்த இன்னொருத்தன் சாகுறானா? அது வேற விஷயம். செத்து கொண்டுறான், அது வேற விஷயம். நான் அதை சொல்லுவேன். பிறப்பு, ஒரு குழந்தை பிறந்துருச்சு இன்னொரு குழந்தை பிறக்கணும் இருக்குதா? அப்படி இல்லை. அங்கங்க குழந்தை பிறக்குது, அங்கங்க சாவு வருது. எப்படி மரணம் சாவு ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல் இல்லை. அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட நேரத்தில் வெளியே வரான், அவனவனுக்கு வெளியே நியமிக்கப்பட்ட நேரத்தில் இந்த பூமி விட்டு வெளியே போறான். நல்லா கவனிங்க. அப்ப பிறப்பும் சான்றிதழ் மனுஷன் கொடுக்கலாம், இறப்பு சான்றிதழ் மனுஷன் கொடுக்கலாம். ஆனா பிறப்பும் இறப்பும் பிரதர், ஹலோ பிரதர், ஆமாம் பிரதர், உங்களை தான் பிரதர் ஆண்டவர் பேசுறாரு. பிறப்பு சான்றிதழ் என் கூட சேர்ந்து சொல்லுங்கப்பா, எப்படியா கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஆண்டவரே கஷ்டம்தான். பிறப்பு சான்றிதழும் இறப்பு சான்றிதழும் சொல்லு, வாய் தமிழ்ல தானே பேச மனுஷன் கொடுப்பான். ஆனா உயிர்ப்பு சான்றிதழ் அவர் கொடுத்தா தான். எக்கால சத்தம் தொனிக்கும் போது நான் பரலோகத்துக்கு போகணும்னா யார பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியுமா? இந்த பலூனு, வாயில ஊதுற பலூனு கீழேயே நிற்கும். ஒரு பலூனு அது பிடிச்சிட்டா அது மேல பறக்கும், அது கையில நிக்காது. அது என்னப்பா? அது ஹீலியம். ஹீலியம். அந்த காத்து பிடிப்பாங்க பாருங்களேன். இந்த 31ஆம் தேதியில பலூன் ஹார்ட் கீழே இல்லைன்ட்டு மேல விடுறான். பார்த்துருக்கியாப்பா? மேலே எல்லாம் சொப்பு சொப்பா தொங்க போயிட்டு இருக்குது. ஆட்டு நிறைய பேருடைய ஆட்டு வெளி மேலே போகுது. நான் நினைச்சவனும் ஆட்டெல்லாம் மேலே தான் போகுது. 31 சர்ச்சுக்கு வராமல் ஹார்ட்டை பிடிச்சி என்ன பண்ணுறான்? அட உங்ககிட்ட தான் பேசி ஹார்ட்டை பிடிச்சி பார்க்கலையா? அன்னைக்கு இங்கே உட்காந்துருந்தியோ? வெளியே பாருப்ப, மரத்தில் தொங்கிட்டு இருக்குது நிறைய பேருடைய ஹார்ட்டு. விளங்குதான் நான் சொல்றது? ஹீலியம் என்னமா? அந்த பலூனு காத்தடிச்சா நிற்காது, அது பறக்கும். எந்த மனுஷன் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டானோ ஹீலியம் பெற்றுக்கொண்ட மாதிரி தான். நம்மளை நிற்கவே முடியாதுங்க. அதனாலதான் கையை தட்டுறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது பாரு. இது பாரு, வாயில ஊதுறதால இங்கே நிற்கும். இப்படியே இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தும், ரூமுக்குள்ளேயே சுத்தும். இதெல்லாம் வீதிக்குள்ள ஊதுறது. இந்த வாயில ஊதுறதால ரூமுக்குள்ளேயே சுத்தும். நிறைய இந்த தான் சுத்திட்டு இருக்குது. இப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்து சுத்திட்டே இருக்கு. போகாது, இருக்கிறவங்களையும் துரத்திட்டே இருக்கும். போகும். இந்த பக்கம் காத்தடிச்சு அங்கிட்டு போகும், அங்கிட்டு காத்தடிச்சு இங்கிட்டு வரும். இது நிறைய சபையா தாவும். பலூன் ஊதுனது, வாயில ஊதுன பலூன் எல்லாம் இப்படி காத்துல பறக்கும், ரூமா பறக்கும். ஆனா ஹீலியம்ங்கிறது அடிச்சு விட்டா கீழே பறக்காது, அது மேல போயிடும். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னைக்கு உங்க மேல என் மேல கிடைச்ச அபிஷேகம் இந்த வாயில கிடைச்சு ஏதோ இப்படி நிறைய பேர் தபலை தட்டுவாங்க தலையில. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தபலை தட்ட வேண்டியது தலையில இப்படி டப 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 டபான். இதெல்லாம் சும்மா இந்த ஹீலியம் இல்லை, இதெல்லாம் வாயில ஊதுற பலூனு. வல்லமை வரட்டும், அக்கினி வரட்டும், எங்க வரட்டும், அவன் தலை தான் போச்சு. அடிச்சு மண்டையில் அடிச்சு ஏ வா வா ஆவியானவரே வா, ஆவியானவா. அங்கங்க வருவாரு, காத்திருக்கோம் மேல வருவாரு. ஒரு அழிலே சொல்லுங்களேன். அப்ப சரீரமாகிய சபை இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஞான ஸ்நானம் பெறாம நான் மேல போக முடியாது? நம்பர் 1, ஞான ஸ்நானம் பார்க்கலாம் பரலோகத்தை. ஆனா ஆமீன், அபிஷேகம் பெற்றுட்டா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றா, ஐயா எங்க அப்பா பாஸ்டர் நான் பரலோகம் போயிருவேனா? மக்களே வாய்ப்பே இல்லை. நீ முழுகு ஞான ஸ்நானம், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகு ஞான ஸ்நானம் பெற்று நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் போது என் இயேசு வரும்போது நீனும் அந்த பரலோகத்தின் பிள்ளையா மாறுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய பேர் நினைக்கிறீங்க, என் பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நானும் ரிஜிஸ்டர் புக்கில் எல்லாம் போட்டிருக்கிறேன், நானும் சந்தா கட்டிட்டு இருக்கிறேன், மேலே பந்தாவா போயிடலாம். சந்தா கட்டா பந்தாவா மேலே போக முடியாது. விலங்குதான் நான் சொல்றது, விலங்குல தானே உட்கார சைஸை பார்த்தா தெரியுது.
சந்தா கட்டி பந்தாவா போலாம் நினைச்சிட முடியவே முடியாதுப்பா. சந்தா கட்டினா பந்தாவா போக முடியாது. பரலோகத்தை போகணும்னா ஹீலியம் நிரப்பணும், பரிசுத்தாவின் இறங்கணும். ஓ, அது பூமிக்குரிய வாயில ஊதுற காத்து இல்ல, மனுஷன் வாயிலிருந்து வர்றதல்ல. ரட்சிப்பு வாயிலிருந்து வராது, சுவிசேஷம் வாயிலிருந்து வருது. ஏன் வாயிலிருந்து வருது? நீ ரட்சிக்கப்பட்ட. ஊழியக்காரன் என்ன பண்றான்? நீ முங்க மாட்டேன்னு சொல்லி உன்னை போய் முக்கிறேன். நீ முங்குடா, எந்திரிச்சிடாது, முழுங்கடா. முக்கிறது ஊழியக்காரன் வேலை. ஆனா ஆவி வர்றது ஊழியக்காரன் கையில் அல்ல, மேல இருந்து வர்றது. ஒரு சொல்லுங்களேன். அதனாலதான் கையை தட்டி ஆராதிக்கும் போது நல்லா தான் தட்டுறா, கையை தட்டுறா. நீ என்ன கத்திட்டு கிடக்குற? மெதுவா, காது ஓட்டையாகுது. இந்த சத்தமா ஆராதிக்கிறவங்களுக்கு காது ஓட்டையாகுது. இந்த வேடிக்கை பார்க்கறான் பாத்தியா, காது வலிக்குது, காது வலிக்குது, என்னமா சத்தமா பேசுறான். விலங்குதான், யாரையும் பார்க்க மாட்டான், மேல இருக்க மட்டும் தான் பார்ப்பான். ஆவியானவர் வந்துட்டாருன்னா பக்கத்துல சேர் எல்லாம் இருக்காது. சும்மா ஆராதிக்கும் போது ஓ அப்படியே மேல பறக்கிற மாதிரி இருக்கும். துதிச்சம் வராதா? டைமுக்கு தான் வருவாரா என்ன? அது டைமே கிடையாது. நைட்டு திடீர்னு எழுப்புவாரு, எழுப்பி முழங்கால் படி போடு. ஓ ஹல்லேலூயா. அதிகாலை எழுப்பி ஹல்லேலூயா. இந்த வாயா பாரு, மற்ற நேரத்துல செத்த மாதிரி இருக்கிறா. ஜெபிச்சு ஆவியில் நிறைய நேரத்தை மட்டும் சொங்கு சொங்குன்னு குதிக்கிறா. அதுதான் ஆவியானவர், அதுதான் ஆவியானவர். ஆராதிக்கிற வரைக்கும் செத்தவ மாதிரி இருப்பா. ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டானா இவ்வளவுதானே, இவ்வளவுதானே. அவன் வாட்சா பார்க்க மாட்டான். ஆமென். எப்படி ஆராதிக்கிற வாட்ச பார்க்க மாட்டான், டைம் ஆகுதுன்னு பார்க்க மாட்டான். அக்னி வந்துட்டாருன்னா அவன் பக்கத்துக்குள்ளெல்லாம் மறந்துடுவான். அப்பா கூப்பிடும் போது ஒரு மகிமை வரும். ஹல்லேலூயா. சரி, அப்படியே சபைக்குள்ள வந்துடுறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா, மகளே நீ யாரையுமே மறந்துரு. நீ உயர்ந்தவன் என்று இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரே ஆவியினாலே, அப்படிதான் போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் என்ன போட்டிருக்கு? ஆமீன், ஆமீன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? தாகம். எனக்கு உலகத்தின் மேல் ஆசை வராது. சமாரியா ஸ்திரீ குடத்தை சுமந்துட்டு வந்தா. ஒரு அற்புதம் நடக்காதான்னு, ஒரு தண்ணி வேணும் தான் வந்தா. நல்லா கவனிங்க. தாகம் தீர்க்கப்படுவதற்கு தண்ணி வாங்க குடிக்க கொண்டு வந்தவ அந்த குடத்தை அங்கேயே வச்சுக்கிட்டா. இயேசு சொன்னாரு, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. சமாரிய ஸ்திரீயினுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே ஆவியானவரை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த இயேசு மெஸ்ஸியா நீங்க தானான்னு சொல்லி அவ ஊரெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சா. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவ 5 புருஷனோட இல்ல, 6வது புருஷன் கூட இல்ல. அந்த குடத்தை தூக்கி சமாரிய அந்த குடத்தை தூக்கி கிணத்துக்கு வரல. அவ நேர ஊருக்குள்ளே பிரசங்கம் செய்ய போயிட்டா. நான் நினைக்கிறேன், ஐயா, குடத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு அர்த்தம் உலக பாரத்தோடு, உலக கவலையோடு, உலக நெருக்கத்தோடு, என் வீட்டில் கடன் கட்ட முடியலையே, என் பிள்ளையினுடைய கஷ்டம் நீங்களையே, என் நஷ்டங்கள் நீங்களையே, என் துன்பம் மாறலையேன்னு சொல்லி ஒருவேளை நீ குடத்தை சுமந்துட்டு இந்த குளத்தின் அருகே வந்திருப்பீன்னா, ஐயா கடங்காரன் தொந்தரவு தாங்க முடியலன்னு இன்னைக்கு சொல்றேன். அந்த குடத்தை தூக்கிட்டு வந்தவ குடத்தை கொண்டு போகல, அங்க இயேசு கட்டியே வச்சுட்டு போயிட்டா. இப்ப இயேசு மட்டும் சுமந்துட்டு போறா ஊருக்குள்ள. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை வீட்டிலிருந்து வரும்போது ஏதோ கவலையோடு, ஏதோ பிரச்சனையோடு, ஏதோ வியாதியோடு, ஏதோ துன்பத்தோடு உள்ள நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது, சபைக்குள்ள வரும்போது, நீ ஆவிக்குள் நிறைக்கப்படும் போது, அந்த குடத்தை சமாரியா ஸ்திரீ வச்சுட்டு போன உடனே அவள் ஒரு கூட்டத்தை சந்தித்தாள். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா என் பிரச்சனையோடு, என் கஷ்டத்தோடு, என் துக்கத்தோடு, என் துயரத்தோடு உலகத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு இயேசுவே உம்மிடத்தில் நான் இந்த கிணத்தண்டே வந்தேன். ஆனால் உம்மை பார்த்தவுடனே எனக்கு குடத்தை குறித்து கவலை இல்லை, என் சரீர தாகத்தை குறித்து கவலை இல்லை, என் ஆவி நிரப்பப்பட்டுச்சு. இனி என் சரீர ஆசை எனக்கு வராது. நான் இனி விபச்சாரி அல்ல, நான் இனி வேசி அல்ல, இனி நான் பாவி அல்ல. என் இயேசு உள்ள வந்துட்டாரு, அவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் பறைசாற்ற ஓடிட்டா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா என் இன்கம் எல்லாம் காலி ஆயிடுச்சு,
என் சர்டிபிகேட் மட்டும்தான் இருக்குது, வேலை இல்லை. இன்னைக்கு சொல்றேன், உன் சர்டிபிகேட் இன்னைக்கு பலிபீடத்தில் வை. உன் கடன் புஸ்தகம் பலிபீடத்தில் வை. உன் கஷ்ட நஷ்டம் பலிபீடத்தில் வை. வேலையில்லா திண்டாட்டம் பலிபீடத்தில் வை. கர்த்தர் சந்திச்சிட்டாருன்னா இதை வச்சிரு, நீ ஓடு. ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்ல ஓடு. என் இயேசு என்னை மன்னிச்ச இயேசுவை அந்த ஆவி உள்ள வந்த உடனே அவன் ஓட ஆரம்பிச்சா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் சபையை நான் கட்டுவேன்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப போறேன். இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு வசனத்தை நீங்க பாருங்க. ஆண்டவரே, ஒரே சரீரத்துக்குள்ளாக நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க அதே? ஆமென், ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தை பாருங்களேன். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது தன் கையாயிராதபடினால் நான் சரீரம் அவயவம் அல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். 19ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 12:19. அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. 21 கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. 22 சரீரம் அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளை மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. 23 மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதில் அதிக அலங்காரம் பெறும். 24 நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. 25 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றாய் குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருந்தார். 26 ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். கரங்களை விட்டு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியுமா, பாதத்துல பெருவரல அடிபட்டுச்சுன்னா இடுப்புல நெறிகட்டிக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு அடிபடுறது எங்கீங்க? இடுப்புல இல்ல, பாதத்தினுடைய அந்த பெருவரல அடிபட்டுச்சுன்னா, நெகத்துல அடிபட்டுச்சுன்னா இடுப்புல நெறிகட்டிக்கும். இங்க வீங்குச்சுன்னா இங்க வலிக்குது. இங்க முட்டில ஏதாவது அடிபட்டுச்சுன்னா தலை இங்க இருக்குது, தலை சுத்த ஆரம்பிச்சது. அதை கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு பல்லு தானே போயிட்டு போகுதுன்னு நினைப்பீங்களா? ஒரு பல்லு போகாம இருக்கிறது என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க. பல்லு வலியும் வயிற்று வலியும் வந்தவனுக்குத்தான் தெரியும் பாங்களாம். அந்த வயிற்று வலியும் வந்துச்சுன்னா உருண்டு பரண்டு முழு சரீரம் சுத்தும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா வீட்டுக்கே வயிற்று வலி வந்த மாதிரி அத்தனை பேரையும் சுத்த வைப்பீங்க. நான் உங்களை பத்தி பேச வரல. ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன். வீட்டில் வயிற்று வலி வந்துச்சா வீட்டுக்கு ஹோட்டல் சாப்பாடு பந்து, நீ வெளியே போய் சாப்பிடு, இல்லை பிஸ்கட் சாப்பிட்டு தூங்குன்றோம். ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன். நான் வெளியே இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி இல்லை. வெளியே அப்படித்தான் பண்ணுறாங்களா? ஆமேன், சோத்திரம். ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா போதும், அம்மா படுக்கி விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. டீ போட்டு வீட்டுக்கார கொண்டு வந்து பெட்டில் கொடுத்தா தான் இந்த ஐயா எந்திரிப்பார். டபான்னு இந்த அம்மா எந்திரிக்கும். ஏண்டி என் கையால் உங்கள் கையால் அந்த நேரமாவது ஒரு டீ கிடைச்சா பரவாயில்லையேன்னு வாங்க. நான் சொல்கிறேன், ஒரு தலைவலி டீக்காக ஒரு தலைவலி வரணுமா? வேண்டாமுங்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா, ஒரு முடி பிச்சா அத்தனை உடம்புக்கே வலிக்குதுன்னா ஒரு முடியை அவன் இங்கே இழுத்தா இங்கே உடம்பே வலிக்குதான். அட ஆமாவா இல்லையா? இங்க ஒருவனுக்கு வீணா ரத்தம் போயிட்டு இருக்குது, அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்குது. அவளுக்கு தானா ரத்தம் போகுது. கை வெட்டினானே கால் வெட்டினானே இந்த ஐயா உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படித்தானே ஐயா? சரீரத்தை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சுண்டு விரல் வெளி வந்துச்சுன்னா இந்த 9 விரலும் ஓடி போய் ஐயோ என்னாச்சோ, ஐயோ என்னாச்சோ, அந்த விரலை பார்த்து அழுகும். ஐயோ கண்ணு அழுகுது, வாய் கத்துது, நாக்கு அம்மான்னு கூப்பிடுது. என்னங்க, ஒரு விரலுக்கு ஒரு நகத்துக்கு இத்தனை அவயவங்களும் கதறுது. ஆமென், சோத்திரம். ஒரு மைண்ட் இந்த மைண்ட் சொல்லுது மருந்தை எடு, இந்த மைண்ட் சொல்லுது துணியை கட் பண்ணு, இந்த மைண்ட் சொல்லுது டிட்டர்ஜென்ட் என்னதுப்பா டிண்டரை வெய்யு, இந்த மைண்ட் சொல்லுது டெட்டால பூசு, எதையாவது ஒன்று போடு இந்த விரலுக்கு. ஆக மொத்தம் புண்ணு ஆறணும்.
ஒரு சின்ன கத்திரிக்காய் வெட்டுறதுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் சின்ன ஒரு நாள் கத்திரிக்காய் வெட்டினாரு. கத்திரிக்காய் தாயா வெட்ட சொன்ன கையை வெட்டிக்கிட்டாரு. அந்த ஒரு விரலை வெட்டுறதுக்கு அதே ஐயோ டெய்லி பட்ட பாடு. எத்தனையோ ரத்தம் போகும்போது வலிக்கலையா? ஒரு துருவேளை கத்திரிக்காய் வெட்டுறது சின்ன ரத்தம் வந்துருச்சா? ஐயோ எனக்கெல்லாம் ரத்தம் வருது. அப்ப அடுத்தவளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? விளங்குதா? விளங்கல. இதுதான் சபை. ஒரு நிலையில சொல்லுங்களேன். ஒருவனுக்கு வருத்தம் வரும்போது, ஒரு வழி வரும்போது, ஒரு வயிற்று வலி வரும்போது எப்படி துடிக்கிறோமோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பாவத்தில் விழுகும் போது சபை எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவன் ஆமென் நஷ்டப்படும் போது, ஐயோ அவன் துன்பப்படும் போது, ஐயோ மனைவியை இழந்து நிற்கும் போது, ஒரு கணவனை இழந்து நிற்கும் போது, அவன் பிள்ளை இழந்து நிற்கும் போது, அவன் குடும்பம் விட்டு போகும்போது, அவன் கணவன் அவனை விட்டு பிரிந்து இருக்கும் போது, அந்த எப்படி இந்த ஒரு சுண்டு விரலுக்காக 9 விரலும் சேர்ந்து வேலை செய்கிறதோ, அதே போல நீங்கள் 10 பேர் இருக்கீங்கன்னா அந்த ஒரு நபருக்காக 9 பேர் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிங்க, அவர்களுக்காக உபவாசம் பண்ணுங்க, அவளுக்காக கண்ணீர் விடுங்க, அவளுக்காக ஆந்தி அதிகாலை எழும்புங்க. என்ன எத்தனை பேர் சொல்றீங்க பிரதர், உங்க வயிற்றுக்கு உங்க சம்பளத்துக்கு ஜெபிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 9 விரல் இந்த ஒரு விரலுக்காக அத்தனை பாடுபடுதுனா, இன்னைக்கு சபைக்கு வருகிற அத்தனை பேர் ஒரு அவயவம்னா, இன்னைக்கு சொல்லுங்க, ஐயோ அந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது, ஐயோ அந்த கணவன் பிரிஞ்சு கிடக்கிறாரு, ஐயோ மனைவி பிரிஞ்சு கிடக்குது, ஐயோ அந்த குடும்பம் நஷ்டத்துல ஓடுது, எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இவ்வளவுதானா? நான் என்ன சொன்னாலும் அப்படித்தான் இருப்பேன். நான் கையை தூக்கி ஆண்டவர் காட்டட்டுமே. அவ படிச்சா என்ன பெயிலான எனக்கு என்ன அப்படின்னு உட்காராத. ஒரு பிள்ளை பரீட்சை எழுத போதா, சபையை ஜெபிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே இந்த குழந்தை செமஸ்டர் எழுத போகுது, ஆண்டவரே ஐயோ இந்த குழந்தை இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண போகுது, இவன் இன்டர்வியூ போறான், ஆண்டவரே இந்த பிள்ளை இன்டர்வியூ போகுது, சபையை ஜெபிச்சு பாருங்க. நான் சொல்றேன், தலையாகிய கிறிஸ்து சந்தோஷப்படுவா, சபையில இருக்கிற ஏமே இயேசு சந்தோஷப்படுவா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏமே நீ உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறியே? ஆமாவா இல்லையா? வயிற்றுல பசிக்குதுன்னு கை ஏதாவது செய்யாம இருக்குது. நிறைய பேத்துக்கு வயிற்றுல பசி வந்தாலும் கை எதுவும் செய்ய, அது வேற விஷயம். வாய் தான் நிறைய செய்யுது. விளங்குல தானே பசி வந்தா வாய் என்ன செய்யுது? சாப்பிடல, கத்துது, சாப்பிடுதான். அவருக்கு பசின்னு வந்துச்சுன்னா என்ன வந்துடும் கூடவே? உங்க வீட்டில் வரலையாப்பா? வருவா வராதா? அதான் கேட்டேன். பசி வந்துச்சுன்னா கூடவே இன்னொன்று என்ன வரும்? காத்து காத்து காத்திருவோம். ஒரு ஆளுக்கு பசி வந்துச்சு, வீட்டுக்கே வந்த மாதிரி. ஒன்னு சொல்றேன், அந்த பசி வந்த உடனே இந்த விரல் போய் என்ன செய்யுது? ஐயோ எங்க வீட்டுக்காரர் பசிக்குது, ஐயோ ஏங்க ஏதோ போய் வாங்கிட்டு வாங்க, இதான் வாங்கிட்டு வாங்க. நைட் ஆனா என்ன செய்யறதுக்கு டைம் இல்லை. எத்தனை மணிக்கு? 8 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்பா. சோறாக்குற நேரத்தில் எங்க ஒரு ஊத்தாப்பம் வரும்போது வாங்கிட்டு வாங்க, வரும்போது ஒரு பாயா கூடவே வாங்கிட்டு வாங்க. அந்த பாயா ஆயா கடையில் வாங்கிட்டு வாங்க, ஆயா மெஸ் இருக்குதான் பாயா. அல்லேலூயா. ஆட்டு பாயா கிடைக்குமா? வாங்கிட்டு வாங்களே, நல்லா இருக்கும், தேங்காய் பால் போட்டது. எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், ஒரு பசினா உடனே வாய் பேச ஆரம்பிச்சிருச்சு, பசினா கை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இன்னைக்கு சொல்றேன், இந்த அவயவம் எப்படியோ எப்படி இயங்குகிறதோ சபை இயக்கப்பட வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்க எல்லாம் இணைந்து இருக்கிறீர்கள். கை வேறே, விரல் வேறே, கால்கள் வேறே அல்ல. எப்படி இந்த அவயவம் ஒன்றாக இருக்கிறதோ சபையாகிய இந்த சபைக்குள் நாம் ஆண்டவர் சொல்ல, என் சபையை நான் கட்டுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? காயப்பட்ட கைகள், காயப்பட்ட மனம், காயப்பட்ட வாழ்க்கை, உடைந்து போன குடும்பத்தை நீங்க எத்தனை பேர் கட்ட ரெடியா இருக்கீங்க? மகனே, நீ யாரும் இல்லாம அவர் அனாதையா நீ வந்திருக்கிற, உன் குடும்பம் உடைஞ்சு போய் பிரிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு சபை உன்னை இன்வைட் பண்ணுது, வா, இயேசு உன் பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்க அழைக்கிறார், உன்னை கூப்பிடுகிறது. இந்த சபையில் உள்ள அவயமெல்லாம் உனக்காக ஜெபிக்க போகிறது. இந்த சபையில் உள்ள அவயமெல்லாம் உன் கணவன் மனைவிக்காக, குடும்பம் சேர்ந்திருப்பதுக்காக ஜெபிக்க போகிறது, உன் தேவைக்காக ஜெபிக்க போகிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவன் பிள்ளை இன்னைக்கு பரிச்சை எழுதுறான், இல்ல அவன் பிள்ளை இன்னைக்கு கடனை கட்டான்னு சொல்லி உட்காரக்கூடாது. சபைக்கு ஆமென். பைபிள் சொல்லுது, என் சபையை நான் கட்டுவேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். இந்த சபையை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆமீன். 28ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆமீன். அது 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையில முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசி, மூன்றாவது போதகர், நான்காவது என்ன செய்யறாரு? பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதம் செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க?
முதலாவது நாம் பார்த்தோம் ஞான ஸ்நானம், இரண்டாவது பார்த்தோம் அபிஷேகம், மூன்றாவது வரங்கள். எத்தனை பேருக்கு ரெடியா இருக்கீங்க? ஐயா, குணமளிக்கும் வரம் எனக்கு வேண்டும், பிசாசுகளை துரத்தும் வரம் எனக்கு வேண்டும், பாஷையை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் எனக்கு வேண்டும். இது பணத்தினால் கிடைக்காது, பைபிள் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதிக மேன்மை, ஆமென் ஆமென், முக்கியமான வரங்களை நாடுங்கள், உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எங்க சபைக்கு வரம் பெற்றவர்கள் வேண்டும். ஹலோ, சபை எப்பொழுது, நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள், இந்த மேய்ப்பர், இந்த 5 வகையான ஊழியமும் எங்க இருக்கணும் பைபிள் சொல்லுதுன்னா சபைக்குள்ளதான் இருக்கணும். நீங்க தான் சபையை கட்டி எழுப்ப போறீங்க. ஏங்க, ஹலோ, கை தனியா கால் தனியா எங்கேயாவது ஸ்கூலுக்கு போதாமா? ஸ்கூலுக்கு இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கையை மட்டும் இல்ல காலை மட்டும் அனுப்பி விட்டு நீ வீட்டில் தூங்குறியானே? அந்த ஒரு கை வலிக்குன்னா சபைக்கு, அந்த குடும்பமே, அந்த பாடியே என்ன செஞ்சிருது? இன்னைக்கு ரெஸ்ட், லீவ். எங்க வேலைக்கு போறீங்க, கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் வீட்டில் தங்க வச்சு உங்க உடம்பெல்லாம் போயிருதா என்ன? ஒரு சின்ன கரடு, சின்ன தூசி விழுந்தாவே கண்ணை மூடுது, கண்ணை கழுவுது, அந்த துணி எடுத்துது, கர்ச்சீஃப் எடுத்து ஊதுது, என்னன்னா வேலை செய்து பாருங்க. ஒரு தூசி விழுந்தாவே இந்த கர்ச்சீஃப் எடுத்து ஊதுது, வைக்குது, கண்ணை போய் கண்ணாடியில பாக்குது, என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. இந்த அவயவங்கள் எப்படி ஒரு தூசிக்கு இத்தனை உடலும் அழுக ஆரம்பிக்கிறது என்றால், இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு மனுஷன் விழுந்து போனா சபை எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷன் தவறி போனா அவனுக்காக ஜெபிக்கணும். ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்தால் அவனுக்காக சபை ஜெபிக்கணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த வரங்களுக்காக மக்களை தேடி அல்ல, அந்த வரங்கள் எங்கள் சபைக்குள்ள தாங்க, அந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தாங்க. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க, என் சபையை கட்டுவேன் சொன்னீங்க? ஆண்டவரே, இந்த சபை ஆவியினால் கட்டப்பட வேண்டுமே, இந்த ஆவியினால் கட்டப்பட வேண்டுமே, உம்முடைய வருகைக்கு சபை கட்டப்பட வேண்டுமே. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் கெடுப்பேன் சொன்னீங்க, இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்படட்டும். ஏசப்பா, இந்த சரீரம் ஒரு அவயவம் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தாவே, எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வார்த்தையின்படியே ஹல்லேலூயா. நீர் கட்டின சபை ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையுடைய அவயவங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ தலையா இருக்கீங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஹல்லேலூயா சரீரமாகிற ஹல்லேலூயா சரீரத்திலே அவயவங்கள் போல நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே சபைக்குள் நிலைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவன் கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இணைந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யும் இயேசுப்பா. உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படி நீங்களே என்னோட ஆலயம் என்று சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஹல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஹல்லேலூயா, பரிசுத்த சந்ததியாக இயேசுப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை இந்த நாட்களில் ஞானஸ்நானத்துக்கு என்று நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவன் கர்த்தாவை செல்லத்தினாலும் ஹல்லேலூயா ஆவியினாலும் பரவாவிட்டால் ஹல்லேலூயா ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்ற வார்த்தையின்படியே ஹல்லேலூயா நாங்கள் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வரங்களால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, அபிஷேகத்தால் என் பிள்ளைகளை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை பற்பல பாஷைகள் பேசட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஞானத்தின் வரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே, சுகமளிக்கும் வரத்தை கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் சபைக்குள் நடக்கட்டும் ஆண்டவரே. தீர்க்கதரிசன வரங்கள் எங்கள் சபைக்குள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே, எங்கள் சபைக்குள் அப்போஸ்தலர்களை எழுப்புங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்குள் மேய்ப்பர்களை எழுப்புங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்குள் சுவிசேஷகர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் சபைக்குள் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் சபையை கர்த்தாவே உயர்த்த போகிறதற்காக அப்படியே ஹல்லேலூயா நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவின் தலைக்கு கீழே இருக்கிறதான ஹல்லேலூயா ஒவ்வொரு அவயவங்களாக எங்களை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கரத்தில் எல்லாவரையும் அர்ப்பணிக்கிறப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரே ஆசீர்வதியும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்க, இந்த செய்தி
தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இருக்குது. தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். கேட்ட எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.